அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். பார்ட் பியில் எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே பிரிவில் 40 வினாக்கள் கேட்பாங்க. 40 மதிப்பெண்கள் மிக முக்கியமானது. ஏற்கனவே நடந்து முடிந்த முதுகலை ஆசிரியர் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு படிப்பதற்கு மேலும் ஒரு ஊக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும். நம்மளும் தொடர்ந்து பிஜிடிஆர்பி சம்மந்தமாக வீடியோக்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். முதலாவது வினா, கீழ்காணும் கோள்களில் சூரிய உதயத்திற்கு சில மணி நேரத்திற்கு முன்பாக தோன்றும் கோள் எது? விடை வெள்ளி. இரண்டாவது வினா, பொக்காரோ எஃகு ஆலை அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஜார்க்கண்ட். காற்றில் அதிகமாக உள்ள வாயு எது? விடை நைட்ரஜன். 78% இருக்கு. வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி வாயு கசிவை கண்டறிய அதனுடன் சேர்க்கப்படும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது எத்தில் மெர்காப்டன். பின்வரும் நிகழ்வுகளில் எதற்கு ஊடகம் தேவையில்லை? விடை வெப்ப கதிர்வீச்சல், ரேடியேஷனுக்கு. நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை குமாரகுப்தர். விரிவாக்கம் கேட்டிருக்காங்க பாருங்க. RIELIT அதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீஜனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இரண்டாம் கர்நாடக போரில் பிரெஞ்சுக்காரர்கள் யாருக்கு உதவினர்னு கேட்டிருக்காங்க. விடை முசாபர் ஜங் சந்தா சாஹிப். விவிபேட் இந்த நம்ம தேர்தலுக்கு பயன்படுத்தும். அந்த விவிபேட்டோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் இதுதான். வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. பல இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படும் நாடு எது? விடை இந்தியா. அடுத்த வினா, ஸ்டீஃபன் எம் கோரே என்பவரின் பெயர் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்ஷன் ரிசர்ச், அதாவது செயல் ஆராய்ச்சியுடன் தொடர்புடையவர் தான் அவர், ஸ்டீஃபன் எம் கோரே. பெயர்கள், தொலைபேசி எண்கள் மற்றும் பெருக்கல் வாய்பாடுகள் இவைகளை கற்றல் மற்றும் நினைவு கூறுதலில் சிரமத்தன்மை, ஆனால் நினைவு சாராத பகுத்தாய்தல் மற்றும் உள்ளுணர்வு செயல்பாடுகள் இவைகளை நன்றாக மேற்கொள்ளும் திறன், இப்பண்புகளை எதன் கீழ் வகைப்படுத்தலாம்னு கேட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வியை 2-3 முறை வாசித்து பார்க்கணும். 4 ஆப்ஷனையுமே பார்த்த பிறகு தான் முடிவு செய்யணும். அது ரெண்டுமே நீங்கள் கவனத்தில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் மேக்ஸிமம் மார்க் எடுக்க முடியும். இதற்கான விடை கற்றல் பாணியில் உள்ள பிரச்சனைகள். ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்டைல் ஆஃப் லேர்னிங். அடுத்தது பாருங்க, பணி பற்றிய விதி அல்லது அறிவியலை குறிக்கின்றது. கீழே கொடுத்துருக்கிறதுல எது இதை பணி பற்றிய விதி அல்லது அறிவியலை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. மேலும் ஒரு குறிப்பான நடத்தையின் வகையினையும்
சில உயர்வுகளை எதிர்நோக்கி மேற்கொள்ளும் திட்டமிட்ட உடல் அல்லது மன செயல்பாடுகளை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எர்கோனமிக்ஸ். அடுத்தது, கிளர்வினா திறனில் எந்த உட்கூறானது மாணவர்களிடம் ஒரு கருத்தினை மற்றொரு கருத்துடன் அதன் ஒருமைப்பாடு அல்லது வேறுபாடு அல்லது வேறு தொடர்புகளை கண்டறிய ஒப்பீடு செய்யும் வகையில் கேட்கக்கூடிய வினாவினை குறிப்பிடுகின்றது? விடை ரீஃபோக்கசிங், RFன்னு சொல்லுவாங்கல்ல, மீள் கவன செயல்பாடு. இந்திய அரசு 1961ஆம் ஆண்டு அஞ்சல் வழி கல்வி மற்றும் மாலை கல்லூரிகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ள யாருடைய தலைமையில் குழு ஒன்றினை தீர்மானித்தது? விடை KL ஸ்ரீமாலி. விழாக்களின் கொண்டாட்டங்களை வகுப்பறையில் கற்றுக் கொடுக்கும் போது எந்த கருத்து கற்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சமூக சூழல், சோசியல் என்விரான்மெண்ட். இந்த வலுவூட்டல் அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட கால வீச்சிற்கு பிறகே உயிரியானது துலங்கலை ஏற்படுத்தியதற்கான வெகுமதியை அடைய முடியும். அது வந்து ஃபிக்ஸ்டு இன்டர்வலில் மட்டும்தான், நிலையான இடைவெளியில் மட்டும்தான் அதை வந்து அந்த கால வீச்சிற்கு பிறகே உயிரியானது துலங்கலை ஏற்படுத்தியதற்கான வெகுமதி அடைய முடியுங்கிறது ஃபிக்ஸ்டு இன்டர்வல், நிலையான இடைவெளி. எங்கனம் கற்பது என கற்பதன் நிகழ்வினை விவரிக்க கற்றல் தொகுப்பு என்ற சொற்றொடரினை வடிவமைத்தவர்? லேர்னிங் செட், கற்றல் தொகுப்பு. அந்த வந்து எங்கனம் கற்பது என கற்பதன் நிகழ்வினை விவரிக்க வந்து அது யார் வடிவமைச்சார்னா ஹாரி ஹார்லோ. மீட்டல் செயல்பாடுகளில் ஒரு வார்த்தை தொடரில் உள்ள முதல் மற்றும் கடைசியாக வரும் வார்த்தைகளை உடனடியாக நினைவிற்கு கொண்டு வரும் தன்மையினை எவ்வாறு அழைக்கலாம்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் எந்த ஐடியாவுமே இல்லைனாலும் கூட நான் கேள்வியை ஒரு 2 முறை வாசித்த பிறகு 4 ஆப்ஷனை பார்த்தாலே நம்மளால் ஓரளவு கெஸ் பண்ண முடியும். இதற்கு சரியான பதில் தொடர் வரிசை நிலை விளைவு. பின்வரும் எந்த கோட்பாடு தன் கருதுகோளில் ஹிப்போகாம்பஸ் உருவாக்கத்தின் முக்கிய பங்கையும் அதனுடைய நெருங்கிய தொடர்புடைய அமைக்டாலாவையும் வலியுறுத்துகின்றது? விடை இந்த மெக்லியனின் மனவெழுச்சி கோட்பாடு. மெக்லியனின் மனவெழுச்சி கோட்பாடு. இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவானது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற மெலிந்த பிரிவினர்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவது பற்றியதாகும்? விடை சட்டப்பிரிவு 46. எந்த வகை ஹொவர்டு கார்ட்னர் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு? விடை இந்த கார்ட்னரின் வந்து 8 எண் வகை கோட்பாடு தான். அது நமக்கே அது தெரிஞ்சது தான். இது வந்து பேசிக்கான கொஷின் தான். எப்படியும் ஒரு நமக்கு வந்து அந்த 30 வினாக்களில் வந்து ஒரு குறைந்தது ஒரு பேசிக்ஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டெப்த்தாகவும் இருக்கும். அதனால் எல்லாமே நம்ம படிச்சிட்டோம்னா மேக்ஸிமம் மார்க் வந்து நம்மளால் எடுக்க முடியும். அடுத்து பாருங்கள், இதுவும் நமக்கு நேரடியாக இருக்கிறது. நிறைய கொஷின் வந்து நம்ம நேரடியாகவும் இருக்கும், நம்ம ஆல்ரெடி புக்கில் படித்ததை வச்சு பயன்படுத்தி ஆன்சர் பண்ணக்கூடிய வினாக்கள் நிறைய அதிக அளவில் வரும். யாரால் கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் பிரபலமடைந்தது? இது வந்து BF ஸ்கின்னர் தான். எதிர்மறை வலுவூட்டலை அடிப்படையாக கொண்ட கருவிசார் ஆக்க நிலையத்தின் ஓர் எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை உட்காட்சி கற்றல். ஆர்வம் என்பது மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் ஒன்றி பொருட்களை விற்பதற்குரிய திட்டங்களை உயர்த்துவதை தேர்ந்தெடுப்பதாகும். விடை தூண்டல் இயக்கம். NCERT 2வது அனைத்து இந்திய கல்வி ஆய்வினை எந்த ஆண்டு நடத்தியது? NCERT
இரண்டாவது அனைத்திந்திய கல்வி ஆய்வினை வந்து 1965 1965. அறிவுரை பகர்பவர் ஒரு மாணவர் பற்றிய மிகவும் தனிப்பட்ட தகவல்களை பெறும்போது அவை தனிப்பட்ட முறையில் பதிவாக்கம் செய்யப்பட வேண்டும். இதனை எவ்வாறு குறிப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கேள்வியை 2 முறை படித்து பார்த்தா நம்மளுக்கு கிளியராக புரிஞ்சிடும். 4 ஆப்ஷனை பார்க்கக்குள்ள நல்லா தெரியுது. அதனுடைய தொடர்புடையது வந்து மறைக்காப்பு தன்மை. மதிப்பிடுதலானது குறையறிதல், வளர்நிலை அல்லது தொகுப்பு நிலை போன்று எவ்விதமாக இருப்பினும் கற்பித்தல் கற்றலில் சில செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் முக்கிய திட்டமிடல் பணியை மேற்கொள்ளும். இதனை எதனுடன் தொடர்பு படுத்தலாம் கேட்டிருக்காங்க. விடை திட்டமிடல் செயல்பாடுகள், பிளானிங் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த வினா, எந்த கோட்பாட்டின் முக்கிய கொள்கையானது மனிதன் தனக்கான விழுமங்களை அவனே உருவாக்கிக் கொள்கின்றான், சாசுவத உண்மைகள் என ஏதும் இல்லை என்பதாகும். இதுவும் நமக்கு நேரடியாக உள்ளதுதான். இது வந்து பயனளவை கொள்கை. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் எது ஒரு வகையான நிலைப்புத்தன்மை? இதில் ஒரு தனிநபர் முன்னர் ஒரு தருணத்தில் எந்த வழியில் அச்சிக்கலை தீர்த்து வெற்றி கண்டாரோ அதே வழியினை தற்போது சிக்கலை தீர்க்க பயன்படுத்துதலை பொருட்படுத்தும். விடை மனத்தொகுதி, மென்டல் செட். இந்த தேர்வானது பொருட்களை மிக வேகமாக கையாளும் குறிப்பிட்ட மேசைசார் நுண்திறனை குறிப்பிட பயன்படும். விடை ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டி டெஸ்ட்னு சொல்லும், விரல் நழுவத்தன்மை சோதனை. அடுத்த வினா, ஹெப்பர்டியன் பாடத்திட்டமிடல் அணுகுமுறையில் எந்த நிலையானது புதிய பாடப்பொருள் கற்றல் அடைவினை பலப்படுத்தும் செயல்பாட்டுடன் தொடர்புடையது? விடை ஒப்பிடுதல் அல்லது இணைத்தறிதல். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 86வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு எந்த சட்டப்பிரிவின் கீழ் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதலை அடிப்படை சட்டமாக நடைமுறைப்படுத்தியது? விடை ஆப்ஷன் டி 2002ஆம் ஆண்டு சட்டப்பிரிவு 21A. காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கற்றலில் கற்பவர் ஒரு குழுவிலுள்ள பொருட்கள் ஒன்றோடொன்று மாறுபட்டிருப்பினும் அவைகளுக்கிடையேயுள்ள பொதுவான பண்பியல்களை புரிந்து கொள்ளும் திறனை அடைகின்றார்? அவருடைய எண்வகை. இதில் வந்து எந்த இதில்னு பார்த்தீங்கன்னா கருத்துசார் கற்றல், கான்செப்ட் லேர்னிங். பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 5, 1977 அன்று மேற்கொள்ளப்பட்ட திட்ட அறிக்கையில் கல்வி திட்டமிடலில் தொடக்க கல்வி உலகமயமாக்கல் திட்டத்துடன் எவற்றிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என அறிவித்தது? விடை அடல்ட் எஜுகேஷன், அதாவது வயது வந்தோர் கல்விக்குமே அதில் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆசிரியர் வரலாற்று நிகழ்வுகளையும் தற்கால நிகழ்வுகளையும் தனித்துவப்படுத்தி வழங்குவது இதற்கான எடுத்துக்காட்டு? விடை தன்மயமாக்கல் கோட்பாடு, த பிரின்சிபல் ஆஃப் அசிமிலேஷன். பல்கலைக்கழக மானியக் குழு, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் எந்த திட்டத்தினை ஆகஸ்ட் 15, 1984ஆம் ஆண்டு தொடங்கியது? விடை CWCR. அடுத்த வினா, எந்த உத்தி ஒரு ஆலோசனையாளரை தகவலுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பை கொண்ட வாடிக்கையாளர் அறிவை புரிந்து கொள்ளப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கே தெரியுது, அந்த கார்ட்ஸ் தான், அட்டை வகைகள் தான். அதிக அலைவெண் விகிதத்தில் நிகழக்கூடிய நடத்தையானது இயல்நிலையில் குறைந்த விகிதத்தில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்ட பயன்படும். இது எந்த கோட்பாடுனா இந்த ஃப்ரீமார்க் கோட்பாடு. பெனாரஸில் அமைந்துள்ள மத்திய இந்து கல்லூரியினை நிறுவியவர்
நிரூபிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை அன்னி பெசன்ட் 1898. அனைவருக்கும் மிக்க நன்றி. இதுக்கான பிடிஎஃப்மே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.